அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா நமோ பாரத் விரைவு மெட்ரோ ரயில் சேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமோ பாரத் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்தே பாரத் அப்படிங்கிறது தெரியும், ஓகேங்களா? ஸோ வந்தே பாரத் மாதிரி சமீபத்தில் வந்தே மெட்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நேத்து நம்ம பிரதமர் அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருந்தாங்க, ஓகேங்களா? அது என்ன வந்தே பாரத் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்தே மெட்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் பத்தி நமக்கு தெரியும், ஓகேவா? வந்தே பாரத் அப்படின்னா ரிசர்வேஷன் பேஸ்டா இருக்கும். வந்தே மெட்ரோ அப்படிங்கிறது நமக்கு ரிசர்வேஷன்லாம் கிடையாது, ஓகேங்களா? ட்ரெயின் கிளம்புறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போய் டிக்கெட்லாம் எடுக்க முடியும், சரிங்களா? அதே மாதிரி வந்தே பாரத்ல நின்றுட்டு போகக்கூடிய வசதிகள்லாம் கிடையாது, ஏன்னா ரிசர்வேஷன் மட்டும் தான். ஆனா வந்தே மெட்ரோல நம்மளால நின்றுட்டு போக முடியும், சரிங்களா? மற்றபடி சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கவச் அப்படிங்கிற ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது, ஓகேங்களா? இப்போ ஒரே ட்ராக்ல 2 ட்ரெயின் வருது அப்படின்னா இந்த கவச் சிஸ்டம் அந்த ட்ரெயின்ல பொருத்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே ட்ரெயினோட பிரேக்ஸ் அப்ளை ஆகி அந்த கொலிஷன் அப்படிங்கறத தடுத்துரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், புதுமையான விஷயங்கள் எல்லாமே சேர்க்கப்பட்டதுதான் இந்த வந்தே மெட்ரோ அப்படிங்கிற ரயில், ஓகேங்களா? ஸோ இதனுடைய முதல் சேவை அப்படிங்கிறது அகமதாபாத்ல குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத் மற்றும் புட்ச் அப்படிங்கிற இந்த 2 நகரங்களுக்கு இடையே நம்ம பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க. ஸோ வந்தே மெட்ரோ அப்படின்னு சொல்லி தொடங்கி வச்ச அதற்கு இப்ப பேர் மாத்திருக்காங்க. என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா நமோ பாரத் ரேபிட் ரயில் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருக்காங்க. அதுதான் இந்த ஆர்டிகல்ல நம்ம பார்க்கிறோம், சரிங்களா? சோ நமோ பாரத் ரேபிட் ரயில் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செய்தியில பார்க்கிறோம். அடுத்தது பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு இணையதளம் யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்காக, ஓகேங்களா? சோ பாஸ்கர் எனப்படும் அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பாரத் ஸ்டார்ட் அப் நாலேஜ் ஆக்சஸ் ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கறதான், ஓகேங்களா? சோ பாரத் ஸ்டார்ட் அப் நாலேஜ் ஆக்சஸ் ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கறதான் பாரத் அப்படின்னு சொல்லி நமக்கு பாஸ்கர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? பாரத் ஸ்டார்ட் அப் நாலேஜ் ஆக்சஸ் ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டார்ட் அப்புகள், முதலீட்டாளர்கள், வழிகாட்டிகள், சேவை வழங்குனர்கள் மற்றும் அரசு அமைப்புகள் உள்ளிட்ட ஸ்டார்ட் அப் சூழல்களுக்கான பல்வேறு பங்களிப்பாளர்களை ஒருங்கிணைக்கும். அதாவது ஸ்டார்ட் அப் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரே போர்ட்டலுக்குள்ள கொண்டு வராங்க, ஓகேங்களா? எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் ஒரே இடத்துல கொண்டு வராங்க. வளர்ச்சிக்கான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும், ஓகேங்களா? ஸோ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், ஐடியாஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த போர்ட்டல் யூஸ் ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒரு மையப்படுத்தப்பட்ட தளத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு அரசு இத்தளத்தை துவக்கியுள்ளது. ஸோ பாஸ்கர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் இருப்பாங்க. அதுல நம்ம ஐடியா ஷேர் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம்ஸ் போஸ்ட் பண்ணோம்னா அதற்கான சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது அதர் பர்சன்ஸ் நமக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இணையதளத்தை தான் பாஸ்கர் அப்படின்னு சொல்லி மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ பாஸ்கர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த அமைச்சகத்தோட தொடர்புபடுத்தி வருது அப்படிங்கிறதா இப்போ கேள்வியா வந்துகிட்டு இருக்கு. ஸோ வர்த்தகத்துறை அமைச்சகம் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்தது டைம் இதழின் தரவரிசை முதலிடத்தில் HCL டெக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டைம்ஸ் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த டாப் கம்பெனிஸ் அப்படிங்கிற லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனிஸ் அப்படிங்கிற லிஸ்ட். அதுல பார்த்தோம்னா HCL டெக்னாலஜிஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு செய்தி தான், ஜஸ்ட் ஒன்லைனர் தான். ஸோ அதை மாதிரியே இதை பார்த்துக்கிட்டா போதும். டைம்ஸ் இதழுடைய தரவரிசையில HCL ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா UPI பண பரிவர்த்தனை உச்சவரம்பு 5 லட்சமாக உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ UPI பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கூகுள் பே, பேடிஎம் உள்ளிட்ட UPI செயலி மூலம் ஒருவருடைய வங்கி கணக்கில் இருந்து மற்றொருவர் அல்லது நிறுவனங்களின் வங்கி கணக்குகளுக்கு எளிதாக பணம் அனுப்ப முடியும். ஸோ UPI-னால நமக்கு பணம் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ அதனுடைய உச்சவரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1 லட்சமாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பங்குச்சந்தை முதலீடு, காப்பீடு பிரீமியம் உள்ளிட்ட சிலவற்றுக்கு இந்த வரம்பு 2 லட்சமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UPI-யோட ஒவ்வொரு லிமிட்டா நம்ம பார்த்துட்டே வரோம். அடுத்ததா இந்நிலையில் UPI செயல்பாட்டை நிர்வகிக்கும் NPCI சுற்றறிக்கையில், NPCI அப்படின்னா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா UPI மக்களின் விருப்பமான பண பரிவர்த்தனை முறையாக உருவெடுத்துள்ளது. ஸோ நம்மளே தெரியும், எங்கேயுமே இப்ப பெருசா நம்ம ATM போய் மணில வித்ட்ரா பண்ணிட்டு இருக்குல்ல, எல்லாமே UPI டிரான்சாக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வரி செலுத்துதல், மருத்துவமனை, கல்வி நிறுவனங்களுக்கான கட்டணம், புதிய பங்கு வெளியீடு மற்றும் ரிசர்வ் வங்கி தொடர்புடைய ரீட்டைல்ஸ் நேரடி முதலீடு திட்டங்களில் முதலீடு செய்தல் ஆகியவற்றிற்கான ஒருமுறை பண பரிவர்த்தனை உச்சவரம்பு முதல்
1 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான சேவைகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்ஸ் பேமெண்ட், இந்த கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் உச்சவரம்பு 1 லட்சமாக இருந்துச்சு, அதை 5 லட்சமா உயர்த்தி மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு செய்தி தான் இந்த இடத்துல நமக்கு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்த 4 ஆர்டிகல்ஸுமே நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.